ஜெசி, நீ எப்போ வருவ? உன்கிட்ட நான் எப்போ வர சொன்னேன்? நான் சொன்னேன்ல, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட சொன்னேன்ல. ஏண்டி, என் புருஷன் வந்தா தானே நாங்க எல்லாம் அங்க வர முடியும். தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நம்ம சக்கி குட்டி எங்க? இங்கே மேக்கப் பண்ணுறதுக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கும் ஆள் வந்திருக்காங்க. முன்ன மாதிரிலாம் இல்லைப்பா. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க தருவாங்களாம். நம்ம காலத்தில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா என்ன? ஓ, இப்ப பழைய காலம் மாறி இல்லல்ல, எல்லாம் மாறிட்டே இருக்கு ஒன்னொன்னா. லில்லி, இதோ வந்துட்டு. அந்த ஜோஸ் கொடுத்த ஒயின் எங்க வச்சிருக்க? அடியே, நீ கொஞ்சம் சீக்கிரம் வர வழியை பாரு. நாங்கள் இங்கே பாட்டில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஜோஷ் அங்கிள் இங்கே வரும்போது பாட்டில் கொண்டு வந்தாரு. ஓ சரி சரி, நான் வரதுக்குள்ள பாட்டில கவுத்துறாத. முதல்ல நீ கிளம்பி வா, அதுக்கப்புறம் யோசிக்கலாம். அக்கா, ஒரு 2 நிமிஷம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ப்ளீஸ் அக்கா. சரி. இங்க பாரு, நாங்க வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாயிடுச்சு. அதனால தான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ, நீ இன்னும் அந்த பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? இங்க பாரு, உனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தானே? Are you okay? No. சக்கி, இங்கே பாரு. இது ஜோஷ் அங்கிள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. இதை கொஞ்சம் குடிச்சு பாருமா. சக்கி, உன் முகத்தில் என்ன ஒரு டென்ஷன்? 4 நாளைக்கு கல்யாணம் ஆகிறத நினைச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுமா. அம்மா, எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம்மா. ஆமாம்மா, எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னடி சக்கி இப்படி சொல்ற? இந்த பாரு, இப்படிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்காத. அம்மா, நான் விளையாட்டுத்தனமா சொல்லல. ஐ எம் சீரியஸ். சக்கி, 4 நாளைக்கு உனக்கு கல்யாணமா? ஊர் ஜனங்க, கசின்ஸ் எல்லாரையும் வர சொல்லிட்டு கடைசி நேரத்துல இப்படி சொல்ற? அம்மா, இவ்வளோ நாளே என் கூட இருக்கவங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கா? நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. எத்தனை தடவை நான் உங்க பின்னாடியே வந்தேன். எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டே தானே இருந்தேன். ஓகே, இப்ப சொல்லு, என்ன பிரச்சனைன்னு? உனக்கு இந்த மேரேஜ்ல என்னதான் ப்ராப்ளம்? ரீசனை நான் இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாதும்மா. நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அவனை மாதிரி ஒரு நல்ல பையனையும் ஃபேமிலியையும் ஏத்துக்கிற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு தகுதி இல்லைம்மா. தட்ஸ் ஆல். ஐ எம் சாரிம்மா. சாரி ஃபார் எவ்ரிதிங். ஹலோ, நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்போ பிரின்சஸ் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன். ஓகே, நான் இப்ப அங்க வரேன். நம்ம ஒரு இடம் வரைக்கும் போகணும். ஆமாடி ஜெயினு, 2 நாள் கழிச்சு உனக்கு கல்யாணம் தானே? அங்க எங்கேயாவது பேசாம இருக்க வேண்டியது தானே? தேவையில்லாம எதுக்காக ஊர் ஆளுங்களுக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் டென்ஷன் ஏற்படுத்துற சொல்லு. உன்னோட அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே.
அது வரைக்கும் நான் ஒரு பாரை தேடி சுத்திக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஏதோ செஞ்சு தொலை, வச்சிடுறேன். முதல்ல சரக்கு அடிக்கிறது ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அட போட, நீ வேற சும்மா இருடா. உனக்கு என்னடா பிரச்சனை? ராத்திரி அவன் தூங்கவே மாட்டானா என்ன? அட இது யாரு? டம்பாவோட காரா? பிரமாதம். ஹாய். மேட்சிங் சரிதானே? ஆமா, நைஸ். காஸ்டியூம் ரிஹர்சல். எஸ், தட்ஸ் இட். நானும் அப்படிதான். பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக ஸ்டைலா வரணும்ல. எப்படி நல்லாதான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம்? வந்து ஏறு, அப்புறம் சொல்றேன். ஓகே, உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன் செனரிட்டா. போலாமா? வந்து ஏறு. அது எந்த பக்கமா வந்து ஏறது? ஓகே. ஆமா, இந்த பாட்டு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? லெஃப்டா ரைட்டா? பேசாம உட்கார்றா. வலது பக்கமா போற? ஓகே, ரைட் சைடுனா ரைட் சைடு. ஓகே, பார்த்து மெதுவா வண்டி ஓட்டு, பயமா இருக்கு. அட, அதுக்குள்ள இவன் எங்க போனா? அது அங்க போயிட்டு இருக்காளா? ஏய் ஒரு நிமிஷம், அதை வந்துட்டேன், நில்லு. இந்த ராத்திரி நேரத்துல இந்த ஃபுட்பாத்ல நடக்குதா என்ன வர சொன்னியா? எனக்கு யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சு, அதான் உன்னை கூப்பிட்டேன். உனக்கு ஓகேனா வா, இல்லைன்னா கிளம்பு. அட, டென்ஷன் ஆகாதம்மா, சில். அப்புறம் என்ன விசேஷம் சொல்லு. இந்த மேரேஜ் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். நல்ல ஃப்ரெஷ் காமெடி. உண்மையை தாண்டா சொல்றேன். அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நிறுத்த சொல்லிட்டேன். அட, ஒரு நிமிஷம். அடியே, நீ சீரியஸாவா சொல்ற? ஆமா, அதெல்லாம் எனக்கு சரியா வராதுன்னு தோணுச்சு. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஒண்ணுமில்லைனாலும் நீங்க 2 பேரும் 5 வருஷம் காதலிச்சுங்கல்ல. 2 வீட்டு ஆளுங்களையும் ஒதுக்கி வைக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணோம். கடைசியில் ஒரு நிமிஷத்துல பிரேக்கை போட்ட கஷ்டம். டேய், காதலிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா ரிலேஷன்ஷிப் வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனையானதும் எதுவுமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். வேணான்னு முடிவு பண்ணிட்டே. சரி, அதுக்காக ரிலேஷன்ஷிப்க்கெல்லாம் போகவே இல்லையே. நீ வெயிட் பண்ணிட்டு தானே இருந்த. உங்க 2 பேருக்கும் முடியலன்னு சொன்னதால தான் நம்ம 2 பேரும் பேசி ஓகே பண்ணோம். டேய், அலெக்ஸ் நல்ல பையன்தான், அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவன் எனக்காக he will do anything for me. அது எனக்கு தெரியும். பின்ன வேற என்ன பிரச்சனை? என்னமோ தெரியலடா. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வேணும்ல. எனக்கும் அலெக்ஸுக்கும் இருந்த வைபெல்லாம் முன்னாடி இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எதை சொன்னாலும் வாய்க்கு வந்தபடி திட்டுவான், சண்டை போடுவான். அப்புறம் வீட்டாளுங்களும் அலெக்ஸும் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி கடைசியில் அதுவே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் நீ வர இங்கே இல்லை. அலெக்ஸ் கிட்ட போய் ஏதாவது சொன்னா அவன் என்னதான் தப்பு சொல்வான், கண்டபடி கெட்ட வார்த்தையில திட்டுவான். அப்படியே அலெக்ஸோட கான்டாக்டும் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது தான் நான் ஜார்ஜை மீட் பண்ணேன். முதல்ல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது எல்லாம். அலெக்ஸ் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
ஆனா அப்ப கூட அலெக்ஸ் கூட நான் ஒரு மேரிட் லைஃப் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அலெக்ஸ் திரும்ப வந்துட்டான். ஆளு டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். வீட்டாளுங்க எனக்கும் அலெக்ஸுக்கும் மேரேஜின் பத்திலாம் பேசுறாங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸும் அலெக்ஸும் மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து எனக்கு என்னால் இந்த ப்ரெஷரை தாங்கவே முடியல. சரி அதை விடு, மறந்துடு. சரி ஒன்று பண்ணுவோமா, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலாம் வா. அட வாமா, வான்னு சொல்கிறேன்ல. ம் உட்காரு. என்ன சொல்றது? சரி அதை விட்டு தள்ளு. ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சுல்ல, அதுக்காக லைஃப் வேஸ்ட் பண்ண முடியுமா? ம் சில்மா. பிரச்சனை அது மட்டும் இல்லடா. அட என்ன இது கொரியன் சினிமாவா? நீண்டு போயிட்டே இருக்கு. ஐயோ சரி சொல்லு சொல்லு. ம் அன்னைக்கு நானும் ஜார்ஜும் ரொம்பவே இன்டிமேட்டாக இருந்தோம். சரி அதனால என்ன இப்போ? அது எல்லா லைஃப்லயும் நடக்கிற விஷயம் தானே, அதுல என்ன ப்ராப்ளம்? அது இல்லடா, அந்த டைம்ல சரி அந்த நேரத்துல ம் ஐ வாஸ் பிரெக்னென்ட். ஆனா அது ஆக்சிடென்ட்லி நடந்த விஷயம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. யார்கிட்ட இருந்து கிடைக்காத லவ் அண்ட் கேர் ஜார்ஜ் கிட்ட இருந்து கிடைக்கும்போது என்னால் அதை வேண்டான்னு ஒதுக்கி தள்ள தோணல. ஆனா அதுக்கு அப்புறமா ஃபிசிக்கல் நீட்ஸ்க்கான லவ் அண்ட் கேர் தான்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என்னால் இதை அக்செப்ட் பண்ணவே முடியல. நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது, உனக்கு தான் தெரியும்ல. ஒரு நேரத்தில் டெஸ்பரேட்டாக இருக்கும்போது நான் அவனோட ஃப்ளாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சம்பவம் நடந்துச்சு. பட் அது ஃபோர்ஸ்ஃபுல்லி நடந்த விஷயம். அவன் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டான். அந்த ட்ராமால இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியல. அந்த விஷயத்த மனசுக்கு பிடிச்ச யார்கிட்டயும் ஷேர் பண்ணவும் முடியல. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ராமால இருந்து ரெக்கவர் வந்த நேரத்துல தான் பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரிஞ்சது. நிமா அங்கதான் இருந்தா, சப்போர்ட்டா இருந்தா. அவளோட ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் மூலமா நான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன். சரி வா நம்ம நடக்கலாம் வா. அட வாமா, சும்மா வா போலாம் வா. அப்போ அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்ததால தான் நீ அலெக்ஸோட கல்யாணத்தை வேணான்னு சொன்னியா? ஷக்கி, உன்னோட வாழ்க்கையில ஒரு மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ. சரியா? அப்புறம் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்லவே தெரியல. இந்த விஷயத்தில் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நீ யோசிச்சு பாரு, உன் லைஃப்பில் சில பிரச்சனைகள் நடந்துச்சு, அவ்வளோதான். புரிஞ்சுதா? அந்த ட்ராமாலாம் நீயே அனுபவிச்ச, நீயே அதை ஃபேஸ் பண்ண.
நீ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுகிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நான் என்னத்த சொல்லி அட்வைஸ் பண்றது? இப்போ என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு அலெக்ஸை பார்த்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிடு. அப்ப அவன் ஒரு முடிவை சொல்லுவான்ல, அதுக்கப்புறம் நீ ஒரு முடிவெடு. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. அதானே நல்லது. நீ இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிட்ட, நான் யார்கிட்ட சொல்றது? நீயே சொல்லு. டேய், இவ்வளவு நாளா நான் அனுபவிச்சுட்டு இருந்த ட்ராமா பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை தாண்டி நானும் சொன்னேன் ஷக்கி. ஓகே, அது உன் ட்ராமா தான் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ தான் அப்படி இல்லையே. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. புது வாழ்க்கையை ஏத்துக்க வேண்டியது தானே. அப்புறம் 2 பேக்க போட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்ற? அப்பதானே வைப் நல்லா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல மனசு என்ன சொல்லும்னா, ஜோயா லுகாஸா? பசிக்குன்னு சொல்ல வந்த. வா அடிக்கலாமா? வா, சும்மா எல்லாத்தையும் ஃப்ரீயா விடுறீ. ஷார்ட் டைம். எங்க மேட்ரு எங்க? அது ஜெனிஃபர், எங்க 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 அவ இருக்கா? இந்த பக்கம் தானே? இல்லையா? கரெக்ட். ஜெனிஃபர், நாங்க 2 பேரும் ரொம்ப பசியோட அவஸ்தைப்பட்டு இருக்கோம். சாப்பிட ஏதாவது கூட கடனா கொடுத்தா போதும். பசி எடுக்கும் போது எவனாவது வைனை குடிப்பாங்களாடா? ஏதாவது பழத்தை எடுத்து சாப்பிடுடா. அது வந்து ஜெனிஃபர், நாங்க விஷயம்லாம் பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணு. நாளையில இருந்து சீக்கிரமா வந்துடும். இத பாருப்பா கிளீட்டஸ், நான் இங்க வைன் தயாரிக்கிறது வந்து போறவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக இல்ல. எனக்கு ரொம்ப பிரியமானவங்க வரும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வச்சிருக்கேன். கானா ஊர் கல்யாணத்துல ஏசு கிறிஸ்து பரிமாறின வைனை விட வீரியம் இதுக்கு அதிகம், விலையும் அதிகம்தான். பாத்தியா, சும்மா சொல்றாங்க. ஓ, அப்ப ஜெனிஃபர், நமக்குள்ள இப்போ நெருக்கமான ரிலேஷன்ஷிப் வந்துருச்சுல்ல? இல்லடா. ஆமா, உன் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாள, யார் அவ? ஒரு அப்பாவி பொண்ணு அவ. நீ எங்க இருந்துடா அவளை தள்ளிட்டு வந்த? சொல்லி தொலைடா. தள்ளிக்கிட்டுலாம் வரல. நாங்க ஒன்றும் காதலிக்கல. எங்களுக்குள்ள அதுக்கும் மேலான ஒரு உறவு இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல ஜனங்க அத ஃப்ரெண்ட்ஷிப்னும் காதலனும் அப்படி பல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா எங்களுக்கே அந்த விஷயம் தெரியல. இந்த உறவுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுனே தெரியல. சரிதானே? எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சுடா. என்னனாலும் உன் கூட நிக்கிற அந்த பொண்ணு இருக்கால்ல, அவளோட மனசு தங்கமான மனசுடா. அவளுக்காக இன்னைக்கு நான் கொஞ்சம் வாங்கி தரேன். பாத்தியா? எஸ். அப்புறம் இது வழக்கமா வச்சுக்காத. அந்த பொண்ணை கொஞ்சம் சிரிக்க சொல்லேன்டா. அட, இங்க பாரு, பாட்டில் வந்துருச்சு. Cheers. Thank you, senorita.